உபாகமம் 18வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனிய காரணம், மந்திரவாதியும், சன்னத காரணம், மாயவத்தை காரணம், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். லேவியராகமம் 19:26 இருக்கிறது, குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குறி கேட்கறது மாதிரியே போறது தீர்க்கதரிசிகள்கிட்ட. கரெக்டா இல்லையா? தீர்க்கதரிசனம் இல்லைன்னு சொல்லல, ஆண்டவர் பேசுவார், வெளிப்படுத்தும். ஆனாலும் நமக்கு அதாவது எனக்கு ஜோம் பண்றதுக்கு டைம் இல்லை. நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு அவங்க கரெக்டா சொல்லுவாங்களாம். அவங்க உங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு உங்க பேர் தெரியாதா? இல்லை, உங்களுக்கு பேர் கரெக்டா சொல்லாது. என் பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. மாத்தி சொல்லுவாங்க. அவங்க உங்க பேரை கரெக்டா சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் என் பேர் கரெக்டா. இன்னைக்கு நம்ம எது இழுக்குது? சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. பயப்படாத. நம்ம கிட்ட ஒரு தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது நான் பார்க்கணும், என்ன எதனால இந்த தத்தளிப்பு, ஏன் இந்த பிரச்சனை, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் எதை விட்டேன், நான் எதை மறந்தேன், என் ஆரம்பத்தை மறந்துட்டேனா, என் அடையாளத்தை மறந்து விட்டேனா, நான் யார் என்பதை மறந்து விட்டேனா. பல நேரத்தில் நம்ம அதாவது எப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? வளர ஆரம்பிப்போம் தெரியுமா? நம்மளை 4 பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் தெரியுமா? அப்பதான் புறஜாதி ராஜாக்களுடைய பிள்ளைங்க, ராஜகுமாரத்திகள் சாலமோனுடைய அறிவு கேட்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்களை நம்மளால வெளியே விடல. வாமா, உனக்கு ஒரு அரண்மனை கட்டி தாரேமா, உட்கார். அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. போக்குவரவு அறியாத இளைஞனா இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, தான் உண்டு ஆண்டவர் உண்டு இருந்தான். ஒரு லெவல். அப்போ நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி, அந்த உயர்வு, அந்த வசதி, அந்த ஒரு அடுத்த நிலை வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எதை மறந்துடக்கூடாது தெரியுமா? நான் வெட்டி எடுக்கப்பட்ட, நான் அவருக்குரியவன், நான் அவருக்குரியவன். இதை மறந்துடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இதை மறந்தார்கள். மற்றவர்கள் செய்ததை போல இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவ கோபாக்கினை வந்தது. பல நேரங்களில் நம்ம ஒவ்வொரு ஜோம் பண்ணி காத்திருந்து பிள்ளைக்கு திருமண காரியம் ஒழுங்காகும். ஆனால் திருமண காரியம் ஒழுங்கான பிறகு மற்ற புறஜாதிகள் செய்கிறத நம்ம கற்றுக்கொண்டு செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு வீடு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். வீடு வாசல் ஏற்படுத்தி செய்து அதுக்குள்ளே போகும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் அது தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததா? அதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும். நம்ம யார், நம்முடைய அடையாளம் என்ன? ஆமீன். ஆமான் மொர்தெக்காயை பகைக்க காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை போல இல்லை. அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அவன் ஜீவனுள்ள தேவனை தவிர வேற ஒன்றை வணங்க மாட்டான். இதனால அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு, இதனால அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு.